Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin wa ba'd. Bismillahir Rahmanir Rahim. Ya ayyuhalladhina amanu iza nudiya lis-salati min yawmil jum'ati fas'au ila zikrillahi wa zarul bay'. Zalika khairul lakum in kuntum ta'lamun. Sadaqallahul alim. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளினால் இந்த ரமலானிலும் பிஎம்எஸ் பிரிட்டிஷ் முஸ்லிம் சொசைட்டியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தஃப்சீர் அமர்வுகளிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ரமலானில் சூரத்துல் ஜும்ஆவினுடைய தஃப்சீரை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமர்விலே சூரத்துல் ஜும்ஆவின் 2வது பகுதியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதுவரை கடந்த அமர்வுகளிலே சூரத்துல் ஜும்ஆவின் முதல் 8 வசனங்களுக்கான விளக்கத்தை தஃப்சீரை நாங்கள் ஒவ்வொரு அமர்வாக படித்திருக்கின்றோம். அந்த வகையில் சூரா ஜும்ஆவின் 2வது பகுதியாக நாங்கள் பிரித்து பார்க்கின்ற 9 தொடக்கம் 11 வரையிலான வசனங்களுக்கான விளக்கத்தை இனிவரும் அமர்வுகளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே சூராவினுடைய அறிமுகத்திலே நாங்கள் பார்த்தோம், இந்த சூரா இறங்கிய காலப்பகுதியை பற்றி அல்லது சபபுன் நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆனுடைய சில சூறாக்கள் அல்லது வசனங்கள் இறக்கி அருளப்பட்டமைக்கான நேரடி காரணங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூறா குறிப்பிட்ட வசனம் இறங்கிய பின்னணி, அந்த சமூக சூழல், காலப்பகுதி என்கின்ற விடயங்களை நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். அந்த வகையிலே ஆரம்ப அமர்விலே இந்த சூறா இறங்கிய காலப்பகுதியை திட்டவட்டமாக தெளிவான ஹதீஸ்கள் இந்த காலத்தில் தான் இறங்கியது என்று இல்லாவிட்டாலும் தஃப்சீர்கரை அறிஞர்களுடைய வித்தியாசமான நிலைப்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் ஒட்டுமொத்த தஃப்சீர் அறிஞர்களுடைய ஒரு ஏகோபித்த கருத்தாக இந்த சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய காலத்தில் இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதிலே இந்த சூரா முழுமையாக இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி போன்ற தஃப்சீர்கரை அறிஞர்கள் இந்த சூரா முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவுடைய காலத்திலே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே ஹைபருடைய யுத்தத்தின் போது அல்லது அந்த கால சூழலிலே இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்று இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இமாம் தபரி, இமாம் குருத்துபி, இமாம் இப்னு கசீர் போன்றவர்களுடைய கருத்தாகவும் இந்த சூரா முழுமையாக ஹிஜ்ரி 6வது அல்லது 7வது நூற்றாண்டிலே இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது, இமாம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கின்ற போதுதான் சூரா ஜும்ஆ அவர்களுக்கு அருளப்பட்டது என்ற அந்த ஹதீஸ். எனவே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அதற்கு பின்புதான் இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை இமாம் தபரி, இமாம் குர்துபி, இமாம் இப்னு கசீர் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பதை நாங்கள் பார்த்தோம் முதல் அமர்விலே. அதே போன்று இன்னொரு முக்கியமான கருத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த சூறாவை 2 பகுதிகளாக பிரித்து முதல் பகுதி 1வது வசனம் தொடக்கம் 8வது வசனம் வரையிலான பகுதி, அதாவது தூதை பற்றி, தூதை சுமந்தவர்களை பற்றி, அந்த தூதை சுமக்கின்ற அந்த கனதியை பற்றி, அதே போன்று அந்த தூதை புறக்கணித்த சமூகங்களை பற்றி, குறிப்பாக யூதர்களை பற்றி வருகின்ற அந்த முதல் 8 வசனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லது 7ஆம் ஆண்டு ஹைபருடைய காலப்பகுதியிலே இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தும், அதே போன்று பின்னாலே வருகின்ற 9 தொடக்கம் 11 வரையிலான வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று சில மாதங்களிலே, ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றப்பட்டு சில நாட்களிலே, சில மாதங்களிலே இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்ற அந்த அனுமானத்தை சில தஃப்சீர் அறிஞர்கள் கொள்கின்றார்கள். ஏனென்றால் அந்த வசனங்களுடைய நேச்சர், வசனம் சொல்ல வருகின்ற கருத்து, அதே போன்று அந்த வசனத்தோடு தொடர்பான ஒரு சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த இவைகளை வைத்து பார்க்கின்ற போது
அந்த மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அங்கே ஜுமாவுடைய கடமைகள் இஸ்லாத்தினுடைய கடமைகள் கடமையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த மக்கள் பண்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே முழுமையாக பண்படுத்தப்படாத பகுதியாக இருக்கின்ற சில விடயங்களும் உள்ளடக்கியதாக சில சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற போது இந்த இரண்டாவது பகுதி, அதாவது சூரா ஜும்மாவுடைய 9 தொடக்கம் 11 வரையிலான ஜும்மா தொழுகையோடு தொடர்பற்ற ஜும்மா தொழுகையின் பொருளை சொல்லுகின்ற, அதே போன்று அதிலே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற அந்த பகுதி, ஒழுங்குகளை சொல்லுகின்ற அந்த 3 வசனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவுடைய காலப்பகுதியிலே ஆரம்பத்திலே மிகவும் ஆரம்பத்திலே இறக்கி அருளப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லி காட்டுவார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த இரண்டாவது பகுதி இந்த சூராவினுடைய பெயரோடு நேரடியாக தொடர்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சூரத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தொழுகை அல்லது ஜும்ஆவுடைய நாள் என்று சொல்லப்படுகிற ஜும்ஆவுடைய சூரா, ஜும்மா தினத்தை குறிக்கின்ற சூரா, ஜும்ஆவுடைய தொழுகையை பற்றி பேசுகின்ற சூரா என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த சூராவின் பெயரோடு நேரடியாக தொடர்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த இரண்டாவது பகுதி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே நேரடியாக இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே சூரா ஜும்ஆவுடைய 9வது வசனத்தை நாங்கள் கருத்தையும் அதனுடைய நேரடி கருத்தையும் அது சொல்ல வருகின்ற சில விஷயங்களையும் எமக்கு பார்க்கலாம். அந்த வகையிலே நாங்கள் இந்த நீண்ட வசனத்தை உடைத்து அதனுடைய கருத்தை எமக்கு பார்க்கலாம். முதலாவதாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல் குர்ஆனிலே அதிகமாக விசுவாசிகளை, மோமீன்களை, நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் தஆலா விழித்து கூறுகின்றான். அவ்வாறு எங்கே தொடர்கின்றது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, இஸா என்றால் நமக்கு தெரியும் அழைக்கப்பட்டால், ஆல், இஃப், நாங்கள் ஆங்கிலத்திலே இஃப் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, நாதா என்றால் அழைத்தான், அப்ப நூதிய லிஸ்ஸலாத்தி தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், மீ யோமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்திலே, வெள்ளிக்கிழமை தினத்திலே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால், ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், ஃபஸ் அவு, உடனே ஃபஸ் அவு இல ஜிக்ரில்லா, சஆ என்றால் விரைந்து சென்றார் என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கின்றது. அதே போன்று இன்னொரு கருத்தை இருக்கின்றது, ஈடுபாட்டோடு ஒரு செல்லுதல், கவனமாக செல்லுதல் என்ற அந்த கருத்தையும் நமக்கு பார்க்கலாம். இந்த இடத்திலே நாங்கள் இரண்டாவது கருத்தை நாங்கள் எடுப்போம். ஃபஸ் அவு இலா ஜிக்ரில்லா, இறைவனை நினைவு கூற, ஜிக்ரில்லா என்றால் அல்லாஹ்வை, ஜிக்ர் என்றால் நினைவு கூறல், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஈடுபாட்டுடன் செல்லுங்கள். ஃபஸ் அவு இலா ஜிக்ரில்லா என்றால் இறைவனை நினைவு கூற ஈடுபாட்டுடன் செல்லுங்கள். வஸருல் பை, அந்த நேரத்திலே வஸருல் பை, நீங்கள் வியாபார செயற்பாடுகளை விட்டுவிடுங்கள். ஜரா என்றால் விட்டுவிட்டான், அல் பை என்றால் பிஸ்னஸ், சரிதானே? அப்ப வியாபார செயற்பாடுகளை விட்டுவிடுங்கள். இறுதி பகுதி ஜாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், அதாவது ஜாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். ஹைருல் லக்கும் என்றால் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். இது இந்த வசனத்துடைய நேரடி மொழி கருத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வசனத்தினுடைய முழுமையான கருத்தை பார்க்கின்ற போது, இறை நம்பிக்கையாளர்களே, ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் இறைவனை நினைவு கூற ஈடுபாட்டுடன் செல்லுங்கள். அதே போன்று வியாபார செயற்பாடுகளை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாயிருந்தால் இது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும் என்று இந்த வசனத்துடைய மொழி கருத்தை பார்க்கலாம். அந்த வகையிலே இந்த 3 வசனங்களும் சூரா ஜும்ஆவுடைய 9வது, 10வது, 11வது 3 வசனங்களும் இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை பற்றி, ஜும்ஆவுடைய தொழுகையும் அதனுடைய பொருளை பற்றியும் அதனுடைய ஒழுங்குகளை பற்றியும் பேசி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முதல் வசனம், 9வது வசனம், அதற்கான ஒரு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷனை, ஒரு அறிமுகத்தை வழங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அந்த வகையிலே இந்த வசனத்திலிருந்து நாங்கள் முக்கியமாக புள்ளியிட்டு விளங்க வேண்டிய, அடிக்கோடிட்டு விளங்க வேண்டிய சில சொல்லாடல்களை நாங்கள் பார்க்கின்ற பிரயோகங்களை பார்க்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ். முதலாவது வசனம், இந்த தொழுகைக்காக வேண்டி செல்லுங்கள், அதாவது தொழுகைக்காக வேண்டி இறை ஞாபகமூட்டலுக்காக வேண்டி அதான் ஒழிக்கப்பட்டால், தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் செல்லுங்கள் என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரயோகம் சஆ. அரபு மொழியிலே சஆ, இந்த இடத்திலே ஃபஸ்அவ், நீங்கள் செல்லுங்கள். இத நேரடி மொழி கருத்து விரைவாக செல்லுங்கள் என்று. ஆனால் இந்த இடத்திலே இந்த வசனத்தினுடைய பிரயோகத்தை நாங்கள் கவனமாக விளங்குகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹ் புகாரியிலே வந்திருக்கின்ற ஹதீஸின் ஒளியிலே விளங்குகின்ற போது இரண்டாவது கருத்தான இந்த சஆவுக்கு ஈடுபாட்டோடு செல்லல், கவனமாக செல்லுதல், நிதானமாக செல்லுதல் என்ற கருத்தை தான் இந்த இடத்திலே எடுக்க முடியும். ஏனென்றால் ஜும்ஆவுடைய துணத்தையோ அல்லது தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தொழுகைக்காக இகாமத் சொல்வது கேட்டால் அதற்காக நீங்கள் செல்லுங்கள், அப்போது உங்களிடம் அமைதியும் கண்ணியமும் இருக்கட்டும், விரைந்து செல்லாதீர்கள், தொழுகையை அடைந்த வகையில் நீங்கள் தொழுதுங்கள், அதில் ஏதும் தவறி போனால் பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற சஹீஹ் புகாரியில் வருகின்ற இந்த ஹதீஸை பார்க்கின்ற போது இந்த ஃபஸ்அவ் அல்லது சஆ என்கின்ற அந்த பிரயோகத்திற்கு இருக்கின்ற இரண்டாவது கருத்தை அல் குர்ஆன் இன்னும் பல இடங்களிலே பயன்படுத்துகின்ற அதனுடைய இரண்டாவது கருத்தான ஈடுபாட்டோடு செல்லுதல், அதே போன்று நிதானமாக செல்லுதல் என்கின்ற அந்த கருத்தை நமக்கு இங்கே எடுப்பதன் மூலமாக இறைவனை நினைவு கூற ஈடுபாட்டுடன் செல்லுங்கள் என்கின்ற ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ் என்கின்ற அந்த வசனத்தை ஃபஸ்அவ் என்பதை நாங்கள் இவ்வாறு விளங்கலாம். இரண்டாவதாக இந்த வசனத்திலே இறைவனை வசன ஜும்மாவுக்கு செல்வதை ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லா என்று ஸிக்ரில்லா அல்லது ஸிக்ருல்லா என்று பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸிக்ருல்லா என்பது இறைவனின் ஞாபகமூட்டல். இந்த இடத்திலே வெறுமனே ஃபஸ்அவ் இலா ஸலாத் அவ் இலா ஸலாத்தில் ஜும்ஆ, தொழுகை ஜும்ஆவுடைய தொழுகைக்காவின் அல்லது தொழுகைக்காவினை நீங்கள் ஈடுபாட்டுடன் செல்லுங்கள் என்று கூறாது, மாற்றமாக இறைவனை ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் ஈடுபாட்டுடன் செல்லுங்கள் என்று ஜும்ஆவுடைய தொழுகையை ஸிக்ருல்லா என்று இங்கே பிரயோகப்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த பிரயோகத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறென்றால் தஃப்சீர் அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்ற போது ஜும்ஆவுடைய தொழுகை என்பது இரண்டு விஷயங்கள் உள்ளடங்கிய ஒன்று. ஒன்று லுஹர் தொழுகையை சுருக்கி 2 ரக்காத்களாக அங்கே ஜும்ஆவுடைய தொழுகை இருக்கின்றது. அதே போன்று ஜும்ஆவுடைய ஹுத்பா உரை அங்கே இருக்கின்றது. எனவே இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஜும்ஆ. அந்த வகையிலே ஜும்ஆவிலே மிம்பரிலே இமாம் அங்கே இஸ்லாத்தை பற்றி அல்லாஹுவை பற்றி விடயங்களை அங்கே கலந்துரையாடுவார். எனவே ஜும்ஆவிலே நாங்கள் அங்கே இருந்து ஸிக்ருல்லாவை தான் நாங்கள் அங்கே ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே ஸிக்ருல்லா என்பது ஜும்ஆவுடைய உரை, அதனுடன் இணைந்ததாக இந்த ஜும்ஆவுடைய தொழுகை, இது இரண்டையுமே தான் இங்கே குறிக்கின்றது ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லா. எனவே இறைவனை நினைவு கூற ஈடுபாடுடன் செல்லுங்கள். எனவே ஸிக்ருல்லா என்பதன் மூலமாக இந்த முழுமையான ஜும்ஆவுடைய அந்த முழு பகுதியையும் தான் தொழுகை மற்றும் உரையை ஜும்ஆவுடைய உரையை உள்ளடக்கியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மூன்றாவது வசன பிரயோகமாக நமக்கு இங்கே பார்க்க முடியுமா இருப்பது என்னவென்றால் வஸருல் பை. ஜும்ஆவுடைய அந்த குறித்த நேரம் வந்துவிட்டால் நீங்கள் வியாபார செயற்பாடுகளை விட்டுவிடுங்கள் என்றால் அந்த நேரத்திலே ஜும்ஆ என்பது ஜமஅ என்கின்ற அரபு மொழியிலிருந்து பெற்றதா. ஜமஅ என்றால் ஒன்று சேர்த்தான், ஜும்ஆ என்றால் ஒன்று சேர்க்கின்ற இடம் அல்லது ஒன்று சேர்க்கின்ற அந்த மஜ்லிஸுக்கு ஜும்ஆ என்று சொல்வோம். எனவே ஒரு ஊரிலே ஒரு கிராமத்திலே இருக்கின்ற அனைவரும் ஒன்றாக இணைந்து நிறைவேற்றுகின்ற ஒரு கடமையாக ஜும்ஆவுடைய கடமை இருக்கின்றது. அந்த நேரத்திலே, அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் வியாபார செயற்பாடுகளை, அது எந்த வகையான செயற்பாடுகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அது சுகாதார விடயமாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது கல்வி சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் அனைத்து விடயங்களையும்
தான் இந்த இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. வஸருல் பை, அந்த வியாபார செயற்பாடுகளை நீங்கள் விட்டு நீங்கள் பொதுநலத்தை நோக்கி அந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்கின்ற கருத்தை தான் இந்த வஸருல் பை என்கின்ற வசனத்தினூடாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே அந்த இடத்திலே நான்காவதான கருத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன், அதாவது நீங்கள் இவ்வாறு செய்தால். இந்த ஜாலிக்கும் என்பதன் மூலமாக மேலே சொன்ன அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது, ஈடுபாட்டோடு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வது, வியாபாரத்தை விட்டுவிடுவது, அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகை, ஜும்மாவுடைய ஹுத்பாவை ஈடுபாட்டோடு செயல்படுவதற்காக செல்வது முதலாவது. அதே போன்று இரண்டாவது, ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வது. மூன்றாவது, வியாபார செயற்பாடுகளை விட்டு ஈடுபாட்டோடு செல்வது. இந்த அனைத்து விடயங்களையும் தான் இந்த ஜாலிக்கும், இந்த மேலே சொன்ன விடயங்கள் ஹைருல்லக்கும், உங்களுக்கு மிகவும் சிறந்தது, இன்குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக சிந்திப்பவர்களாக இருந்தால் என்று, அதாவது சிந்திக்கின்றவர்களாக என்பதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே ஜும்ஆவிலே நாங்கள் பலர் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அதன் மூலமாக பல தனி நல, அதே போன்று பொது நலன்கள் அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. ஒற்றுமை, கூட்டு பொறுப்பு, சகோதரத்துவம், பல்வேறுபட்ட விஷயங்கள் அங்கே நிகழ்கின்றது. எனவே இவ்வாறு நீங்கள் ஜுமாவுடைய ஹுத்பாவையும் ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டியும், அதே போன்று அந்த நேரத்திலே, அந்த குறித்த நேரத்திலே ஏனைய அனைத்து செயற்பாடுகளையும் விட்டுவிட்டு ஈடுபாட்டோடு செல்கின்ற போது உங்களுக்கு அதிகமான நலவுகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு முகப்புரையை இந்த 9வது வசனம் எமக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற மிக முக்கியமான கருத்து தான், விளக்கம் தான் ஜும்ஆவுடைய பொருள். ஜும்ஆவுடைய தொழுகையினுடைய அந்த பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். வெறுமனே நிறைவேற்றுகின்ற ஒரு வணக்கமாக அல்லாது அது ஈடுபாட்டோடு நடக்கப்பட வேண்டும். அந்த நேரத்திலே குறித்த அனைத்து செயற்பாடுகளும் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று அது ஈடுபாட்டோடு ஜுமாவுடைய ஹுத்பாவையும் தொழுகையையும் நாங்கள் ஜிக்ருல்லாவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனை இந்த 9வது வசனம், ஜுமாவுடைய 9வது வசனம் எமக்கு சொல்லி நிற்கின்றது. இதனைத்தான் நாங்கள் இந்த அமர்விலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே அடுத்த வசனத்தோடு 10வது வசனத்தோடு சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.